ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சேவரிஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் வெயிட் லாஸ்க்கு உதவக்கூடிய ஒரு பொடி வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொள்ளு பொடி. இந்த கொள்ளு பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொள்ளோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு பழமொழி உண்டு, கொழுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்ட்டு. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கொள்ளுவை நம்ம அடிக்கடி சேர்த்துனோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஏன்னா கொள்ளு உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பை ஈஸியாக கரைக்கக்கூடியது. அதனால தான் அந்த பழமொழி சொல்கிறது. நம்மளோட சாப்பாட்டில் வாரத்துக்கு 3 நாளைக்கு கொள்ளை ஏதாவது ஒரு வகையில் நம்ம சேர்த்துக்கணும். சூப்பாவோ ரசமாவோ இல்லைன்னா கொள்ளு பொடியாவோ எப்படியாவது ஒரு விதத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொள்ளு பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் அடிகனமான கொஞ்சம் அகலமான கேஸ்டைன் தவா எடுத்துகிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி அகலமான தவா இல்லைன்னாலும் அடிகனமான தவா எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துட்டுருக்கேன். அதாவது 125 ml கொள்ளு சேர்த்துட்டுருக்கேன். கொள்ளை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், இல்லைனா தீஞ்சு போயிடும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம எந்த விதமான பொடி செய்யும் போதும் வறுக்கிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுன்னு வறுத்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் பொடி. அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுன்னு வறுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இந்த கொள்ளை நம்ம 1.5 நிமிஷம் வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் அதோட வாசனை வரும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். நான் கடலைப்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட கடலைப்பருப்புக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நம்ம வறுக்கணும். இந்த 1 நிமிஷம் வறுக்கும் போதே அந்த கொள்ளோட வாசனை வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பும் கலர் மாற ஆரம்பிக்கும். இதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். வறுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பரத்தி நாப்பில் வச்சோம் அப்படின்னா சூடு எல்லா இடத்துலையும் பட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வறுபடும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துட்டுருக்கேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு ஆக்சுவலி உடம்புக்கு ரொம்ப நல்லது, தோலோடு இருக்கிற எள்ளு. அதனால தான் நான் கருப்பு எள்ளு சேர்த்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுக்கணும். வறுக்கும்போது எள்ளு படப்படான்னு வெடிக்கும். அதுக்கப்புறமா ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாவையும் சேர்த்து நம்ம வறுக்கணும். அதுக்கப்புறமா அது கூடவே பெருங்காய பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாவோட கலரும் மாற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் அந்த சூட்லேயே சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பை வறுத்துட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பொடி கெடாமல் இருக்கும். அதனால தான் அந்த சூட்லேயே கொஞ்சம் வறுத்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் வறுத்துண்டு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கலர் எல்லாத்துக்குமே மாறி போயிடுத்து. அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பரத்தி வச்சிடலாம் அந்த தவாலையே. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வை விட்டு இறக்கலை. அந்த சூட்டுக்கு எல்லாமே வறுபட்டிருக்கும், புளி உப்பு எல்லாமே வறுபட்டிருக்கும். அதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறேன். மாற்றிண்டு இதை பல்ஸ் மோடில் வச்சு அரைக்க போகிறேன். இதை பல்ஸ் மோடில் வச்சு தான் அரைக்கணும். நம்ம ஃபுல்லாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அதனால் பல்ஸ் மோடில் வச்சு ஒவ்வொரு தடவையும் அரைச்சிட்டு இது மாதிரி கலந்து விட்டு அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அரைச்சாச்சு, பொடியும் ரெடி ஆயாச்சு. ரொம்பவே டேஸ்டியான கொள்ளு பொடி ரெடி. இதை நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சுன்னு சாப்பிட்லாம். சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த கொள்ளு பொடி போட்டுட்டு பிசைஞ்சுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. வயிறு ப்ராப்ளத்துக்கு கூட இந்த கொள்ளு பொடி ரொம்ப நல்லது. கோல்டு இருக்கும்போது இதை போட்டுன்னு சாப்பிட்லாம். கொஞ்சமாக நெய் விட்டுண்டு இந்த பொடியை சுட சுட சாதத்தில் போட்டுன்னு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா இட்லி, தோசை இதுக்கெல்லாம் கூட தொட்டுண்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பொடியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட கும்பகோணம் சேவரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.